மத்தாப்பு, வெடி வெடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய புகை, தூசி இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது முக்கியமாக குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த புகை ஒவ்வாமையை ஏற்படுத்துறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ எந்த அளவு தீக்காயம் ஏற்பட்டதோ அந்த அளவு நம்ம குளிர்விக்கணும். எவ்வளோ நேரம் குளிர்விக்கணும் என்றது தான் புண்ணு பெரிதாகாமல் பார்த்துக்கும். மாத்திரைகள் போட்டு இன்சுலின் போட்டு கண்ட்ரோல் இல்லாதவங்க, இல்லை மாத்திரை எடுக்காதவங்க, இல்லை ஏன் எடுக்கணும்னு இருக்கவங்க தயவுசெய்து இனிப்பு பொருட்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த தீபாவளி சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலை செய்கிற பெண்கள் கண்டிப்பாக அவங்க உடல் நலனை கண்டிப்பாக நம்ம கவனிச்சுக்கணும். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் முத்துக்குமரன், மித்ரா மருத்துவமனை, அரியாங்குப்பம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தீபாவளி வந்துட்டுருக்கு. தீபாவளினாலே வெடி, இனிப்பு ரெண்டு தான் இந்த பண்டிகையில் மிக முக்கியமானது. ஸோ இனிப்புனால் ஏற்படுறது உள்காயம், வெடினால் ஏற்படுறது வெளிக்காயம். இது ரெண்டும் வராமல் நம்ம சேஃபாக இந்த தீபாவளியை நம்ம கொண்டாடணும். ஓகேங்களா? தீபாவளினா நிறையா புகை, மத்தாப்பு, வெடி வெடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய புகை, தூசி இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது முக்கியமாக குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த புகை ஒவ்வாமையை ஏற்படுத்துறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமாக ஆஸ்மா நோயாளிகள் இந்த தீபாவளி புகையினால் ரொம்பவே அவதிப்படுவாங்க. ஸோ அதனால் இந்த தீபாவளி சமயத்தின் போது குழந்தைகள், பெரியவர்கள், ஆஸ்மா நோய் உள்ளவர்கள் அனைவரும் சேஃபாக மாஸ்க் அணிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது, வீடுகளில் ஜன்னல்கள் காற்றோட்டமாக திறந்து வச்சுருக்கணும். ஏன்னா மூடி வைக்கிறதுனால அந்த புகை மூட்டங்கள் உள்ளவே இருந்து இன்னும் விளைவுகளை ரொம்ப அதிகமாக ஏற்படுத்துறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். இரண்டாவது பார்த்திங்கன்னா, முக்கியமாக இந்த தீபாவளியில் நாங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறது வெடினால் ஏற்படக்கூடிய காயங்கள், தீப்புண் தான் ரொம்ப அதிகமான பேஷண்ட்ஸ் ரொம்ப வருவாங்க. அதை கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். ஓகேங்களா? தீபாவளி அப்போ வெடி வெடித்து தான் ஆகணும். வெடி வெடிக்கும்போது அது நம்ம உடம்பையும் குழந்தைங்களையும் பாதிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். முக்கியமாக வெடி வெடிக்கிற இடத்துல 5 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை வச்சுட்டு வெடிக்கிறத நம்ம அனுமதிக்கவே நம்ம கூடாது. வெடி வெடிக்கும்போது கண்டிப்பாக ஒரு வாளியில் ஒரு மண், தண்ணீர் ரெண்டுமே நம்ம ரெடியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வெடி வைக்க போகிறவங்க இந்த ஜரிகை சேலைகள், பட்டு சேலைகள், அந்த எளிதில் தீப்பற்றக்கூடிய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ வெடி வெடிக்கும்போது நல்ல ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸாக போட்டு வெடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் வெடி வெடிக்கும்போது நம்ம மத்தாப்போ நீண்ட ஒரு தீக்குச்சி, நீண்ட ஒரு குச்சியை வச்சு மத்தாப்பையோ இல்லை வெடியோ கொளுத்துறது ரொம்ப நல்லது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மத்தாப்பு வைக்கும்போது, புஸ்வானம் வைக்கும்போது நம்ம ஒரே டைமில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 2-3 புஸ்வானம் வைப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் வைக்காமல் ஒரு புஸ்வானம், ஒரு வெடி மாறி மாறி ஒன்று ஒன்றா வெடிக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது, ஏதாவது வெடி வெடிக்காத பொருள் இருந்துச்சுன்னா அது கிட்டக்க போய் கையால் எடுக்கிறது போகிறதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். திடீர்னு வெடித்து கையை கையில் கண்ணில் காயம் ஏற்படுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அந்த வெடி வெடிக்காத பொருள், வெடிக்காத பட்டாசு எதாவது இருந்துச்சுன்னா அது மேலே மண்ணோ நீரோ செலுத்தி அப்புறப்படுத்தணும். நம்ம அடுத்தது பார்க்கும்போது பட்டாசை சில பேர் கொளுத்தி தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி போட்டு வெடிக்கிறதுனால ஆபத்துகள் அதிகம். சப்போஸ் சில நாய்கிட்ட நாய் மேலே போடும்போது நாய்கள் ஓடி பக்கத்தில் இருக்க பைக்கு மோதி நிறைய பேர் ஆக்சிடெண்ட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக விளையாட வேண்டாம். சரி, இதையும் மீறி நீங்கள் இவ்வளோ சேஃபாக இருந்தும் தீக்காயம் பட்டுடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா, தீக்காயம் பட்ட உடனே அந்த காயத்தை ஒரு 20 நிமிஷம் ஒரு டேப் வாட்டர், ஒரு பைப்பை திறந்து இருக்கக்கூடிய தண்ணியில் தொடர்ந்து 20 நிமிஷம் நம்ம காட்டணும். பட்டாசுனால் ஏற்படக்கூடிய தீக்காயம் உஷ்ணத்தினால் வரக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு மத்தாப்புனால் வரக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா 2000 டிகிரி செல்சியஸ் நம்ம உடம்புல பட்டுதுன்னா எவ்வளோ தீக்காயம் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ எந்த அளவு தீக்காயம் ஏற்பட்டதோ அந்தளவு நம்ம குளிர்விக்கணும். எவ்வளோ நேரம் குளிர்விக்கணும் என்றது தான் புண்ணு பெரிதாகாமல் பார்த்துக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம டேப் வாட்டரில் அந்த காயத்தை நம்ம காட்டிக்கிட்டே இருக்கணும். அதற்கப்புறம் தான் ஒரு சுத்தமான ஒரு பிளாஸ்டிக் துணினால், பிளாஸ்டிக் ஒட்டாது, ஒரு பிளாஸ்டிக் துணினால் அந்த புண்ணை மூடி மருத்துவரை அணுகிறது நல்லது.
சப்போஸ் நீங்களாகவே அந்த புண்ணு மேலே வந்து இங்கு ஊற்றுறதோ, க்ரீம் ஊற்றுறதோ, டூத் பேஸ்ட் போடுறதோ, வெண்ணெயை தடவுறதோ, இந்த மாதிரி எது கிடைக்குதோ பட்டுன்னு மேலே தடவுறது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து. இன்ஃபெக்ஷனை தான் வழிவகுக்கும். அது வந்து சரியான வழிமுறை வந்து கண்டிப்பாக கிடையாது. சப்போஸ் இப்போ தீக்காயத்தில் வந்து ஏதாவது ட்ரெஸ்ஸு மெட்டீரியல் ஒட்டிகிட்டு இருக்குது, எந்த மெட்டீரியல் ஒட்டியிருந்தாலும் அதை எடுக்க நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. அதோடு தான் வந்து நீங்கள் வந்து 20 நிமிஷம் டேப் வாட்டரில் வந்து நம்ம வந்து காட்டணும். அதுக்கப்புறம் தான் வந்து மருத்துவரை வந்து ரொம்ப அணுகிறது நல்லது. சப்போஸ் வெடிக்கும் போதோ மத்தாப்பு கொளுத்தும் போதோ கண்ணில் வந்து காயம் ஏற்படுது, சில பேர் கீழே குனிஞ்சு கண்ணில் வந்து காயம் அடிச்சிடும். அப்படி ஏற்பட்டதுன்னா உடனே அந்த கண்ணை வந்து நம்ம வந்து கசக்கக்கூடாது. கண்ணை வந்து கசக்காமல் இதே மாதிரி ஒரு குளிர்ந்த நீரில், அது ஐஸ் வாட்டர் கிடையாது, ஒரு குளிர்ந்த நீரில் தொடர்ந்து ஐ வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான துணியில் கண்ணை கட்டி உடனே வந்து கண் மருத்துவரை வந்து அணுகிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வியாதி பேஷண்ட் நிறைய பேர் எங்களுக்கு டாக்டர்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி, சுகர் பேஷண்ட்ஸ் நம்ம என்ன சார் பண்ணுறது? ஏன்னா தீபாவளினாலே இனிப்புகள் நிறையா வந்துடும். வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் கொடுக்கறது, ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கறது, பிஸ்னஸில் கொடுக்கறது, நிறைய இனிப்புகள் சேர்ந்துடும். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நார்மல் பீப்புள்ஸே என்ன பண்ணணும்னா, ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து எண்ணெயில் வறுத்த பொருட்களையும் அதிக அளவு சர்க்கரை கலந்த உணவுப் பொருட்களையும் அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம இந்த சமயத்தில் கொஞ்சம் உடற்பயிற்சிகளும் கொஞ்சம் செய்யணும். கொஞ்சம் வாக்கிங் போகிறது நல்லது. நம்ம கொஞ்சம் ஈஸிலி டைஜஷன் ஆகிறதுக்கு நல்ல வழிவகுக்கும். தண்ணீர் அதே மாதிரி தொடர்ந்தது குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறது அந்த உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. சர்க்கரை வியாதி பேஷண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பார்த்துக்கணும், 1 2 இதாக பிரிச்சுக்கலாம். சர்க்கரை அளவு கண்ட்ரோலில் உள்ளவங்க, நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க, இன்சுலின் போட்டு நல்ல கண்ட்ரோல், மாத்திரை நல்ல கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. கண்ட்ரோல் இல்லாதவங்கன்னா மாத்திரைகள் போட்டு இன்சுலின் போட்டு கண்ட்ரோல் இல்லாதவங்க, இல்லை மாத்திரை எடுக்காதவங்க, இதையா எடுக்கணும்னு இருக்கவங்க வந்து தயவுசெய்து இனிப்பு பொருட்களை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கிறவங்க ஆசைப்படுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ எடுத்துக்கலாம். ஒரே தடவையாக நிறைய ஸ்வீட் எடுத்துக்க வேண்டாம். எடுத்தோடனே ஒரு லட்டு ஒரு ஜாங்கிரின்னு சாப்பிட வேண்டாம். ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு பீஸ் கால் துண்டு, ஒரு சின்ன ஸ்வீட்ஸ் துண்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவங்களுக்கு சொன்னபடியே நம்ம வந்து வாக்கிங் போகிறது, சிறு சிறு உடற்பயிற்சிகள், மாடிப்படி ஏறி இறங்குறது, இதெல்லாம் பண்ணால் சர்க்கரை அளவு கொஞ்சம் குறையிறதுக்கு நல்ல வழிவகுக்கும். இதுமாதிரி தண்ணீர் நிறைய குடிக்கிறது சர்க்கரை அளவு குறைய வழிவகுக்கும். ஸோ இது கவராமல் முக்கியமாக வந்து அவங்க மாத்திரைகள் எடுத்துக்கணும். இன்சுலின் கண்டிப்பாக, இன்சுலின் போடுறவங்க கண்டிப்பாக இன்சுலின் அளவு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அவங்க வந்து நல்ல தூக்கம் வந்து ரொம்ப தீபாவளி சமயத்தில் முக்கியம். நல்ல ஒரு 6லேருந்து 8 ஹவர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து தீபாவளினால் ஏற்படக்கூடிய மாசுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுண்டு, இந்த ஒலி தான். பட்டாசு வெடிக்கிற சத்தம் வந்து ஒரு மன அமைதியை வந்து கெடுக்கும், காதையும் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அதனால் முக்கியமாக வந்துட்டு பட்டாசு வந்து பெறக்கூடிய ஒலி மாசு இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு தூக்கம், நல்ல பாட்டு கேட்குறது, கொள்வது என்றது நம்ம கவனத்தை திசை திருப்புறது ரொம்ப முக்கியம். காதில் வந்து இயர் ஃப்ளக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப காது சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குன்றப்ப இயர் ஃப்ளக் கடையில் விற்கும். அதை வாங்கி 2 காதில் இயர் ஃப்ளக் பொருத்திக்கிட்டால் காது வந்து நம்ம பாதிப்படையாமல் நம்ம வந்து தவிர்க்கலாம். இந்த தீபாவளி சமயத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் வேலை செய்கிற பெண்கள் கண்டிப்பாக அவங்க உடல் நலனையும் கண்டிப்பாக வந்து நம்ம கவனிச்சிக்கணும். ரொம்ப நேரம் நீண்ட நேரம் வேலை செய்கிறது, கொள்வது, தூக்கம் இல்லாமல் வேலை செய்கிறது, இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி செய்கிறதுனால கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் வந்து குறைஞ்சி சிறு விபத்துகள் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்பராக பிளான் பண்ணி ப்ராப்பர் டைமிங்கில் தூக்கம் கெடாமல் சரியான சமயத்தில் சாப்பிட்டுட்டும் வேலை செய்கிறது ரொம்ப நல்லது. அப்படி வேலை செய்யும்போது நிறைய பேர் பார்த்துருக்கோம். தீபாவளி சமயம் அடுப்பே இறக்கி கீழே வச்சுருவாங்க, கீழே அடுப்பில் பற்ற வைப்பாங்க, இல்லை கேஸை தூக்கி வைப்பாங்க. அந்த பயிர் திருவும்போது கொள்ளும்போது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே செய்கிற மாதிரி இருக்கும். ட்ரெயினில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. அப்படி கீழே இறக்கி செய்கிறீங்கன்னா ஜாக்கிரதையாக வந்து கையாளணும். ஏன்னா குழந்தைகள் விளையாடும்போது கையை பட்டுன்னு எண்ணெயில் விட்டு நிறையா குழந்தைங்க வந்திருக்கிறாங்க. கீழே சமைக்கிற போது அந்த விஷயங்கள் நடக்கும். குழந்தைங்களுக்கு தெரியாமல் இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி குழந்தைகள் திடீர்னு எண்ணெயில் கை விடுறது வேலைகள் நிறைய நடக்கும். அதனால் முக்கியமாக கீழே வச்சுக்கிட்டு சமைக்கிறத டோட்டலாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி கேஸ் கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். சமைக்கிற இடத்துல எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எதுவும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு சமைக்கக்கூடாது. முக்கியமாக குழந்தைகள் அந்த எளிதில் தீப்பற்றக்கூடிய வச்சு பண்ணக்கூடாது. முடிவாக அன்புள்ள நேயர்களே, இந்த தீப ஒளி திருநாளை நம்ம நல்ல ஒரு உடல் நலத்துடனும் நல்ல மன அமைதியுடனும் ஒரு விபத்தில்லா ஒரு பாதுகாப்பான ஒரு திருவிழாவாக
இருப்பதே நமக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு மிக முக்கியமாக ஒரு 4 பாயிண்ட்டு தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மூச்சு மற்றும் மாசு. ஸோ அந்த தீபாவளியில் வந்து நிறைய புகைகள் மாசு அதிகமாக வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் குழந்தைகள் பெரியவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். ஆஸ்மா நோயாளிகள் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உணவு கட்டுப்பாடு. ரொம்ப சர்க்கரை கலந்த உணவுப் பொருட்கள், எண்ணெய் கலந்த உணவுப் பொருட்கள் ரொம்ப அதிகமாக எடுத்துக்க கூடாது. மூன்றாவது பார்த்திங்கன்னா நல்ல ஓய்வு இருக்கணும், நல்ல உறக்கம் இருக்கணும். நான்காவது பட்டாசு வெடிக்கிறப்ப சேஃபாக வெடிக்கணும், தீக்காயம் ஏற்படாமல் வெடிக்கணும். ஐந்தாவது நோயாளிகள், ஆஸ்மா நோயாளிகள், இருதய நோயாளிகள் அவங்க மாத்திரைகளை பத்திரமா பக்கத்தில் வச்சுக்கிறது நல்லது. முக்கியமாக அந்த இன்ஹேலர்ஸ், நெபுலைசேஷன் அண்ட் கார்டியாக் டேப்லெட்ஸ் இது எல்லாமே அவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டு வெடிக்கிறது நல்லது. ஸோ விஷ் யூ ஆல் ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. ஒரு பாதுகாப்பாக தீபாவளியை பாதுகாப்பாக கொண்டாடுவோம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.